யமன் விஜயா திருமணம். சூரியன் உஷாதேவி தம்பதிக்கு சிராத்த தேவன் இரட்டை குழந்தைகளாக யமன் யமுனா பிறந்தனர். சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாத உஷாதேவி கணவரை விட்டு பிரிய நினைத்தாள். சூரியனுக்கு தெரியாமலேயே தன் நிழலிலிருந்து அவளை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்கினாள். அவளுக்கு சாயாதேவி என பெயரிட்டு தன்னுடைய கணவன் குழந்தைகளை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு தவம் புரிய சென்றாள். தன்னுடன் இருப்பது யார் என அறியாத நிலையில் சூரியன் சாயாதேவி தம்பதிக்கு சொர்ணமனு, சனி, தபதி என 3 குழந்தைகள் பிறந்தனர். சூரியனுக்கு சாயாதேவி பற்றிய உண்மை எதுவும் தெரியவில்லை. ஆனால் யமனுக்கு சந்தேகம் வந்தது. இவள் தன் தாய் உஷாதேவி இல்லை என புரிந்து கொண்டார். ஒரு நாள் யமன் தாயின் உருவத்தில் இருக்கும் சாயாதேவியிடம் சண்டையிட்டு காலால் உதைத்தார். அதனால் கோபமடைந்த சாயாதேவி தன்னை உதைத்த கால்களில் ஆறாத புண் உண்டாகட்டும் என சபித்தாள். புண்ணால் துன்பப்படும் யமன் பற்றி கவலைப்பட்ட சூரியன் அதிலிருந்து விடுபட சிவனை வேண்டுமாறு சொன்னார். யமனும் அதை ஏற்று தவம் இருந்தார். அதை கண்டு மகிழ்ந்த சிவன் புண்ணை போக்கியதுடன் இறக்கும் உயிர்கள் தங்கியிருக்கும் தெற்கு திசைக்கு காவலராகவும் இறப்பின் கடவுளாகவும் இருக்க யமனுக்கு ஆணையிட்டார். அன்று முதல் பணியாற்ற தொடங்கிய யமன் பூமியில் பிறந்த உயிர்கள் செய்யும் நற்செயல் தீசெயல்களை ஏட்டில் எழுதும் பணியை சித்திரகுப்தனிடம் ஒப்படைத்தார். ஆயுள் முடிந்த உயிர்களை தன் இருப்பிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வரும் பணிகளை இன்னும் சில பணியாளர்களிடம் ஒப்படைத்தார். அந்த உயிர்கள் செய்த நற்செயலுக்கு ஏற்ற நன்மையை சொர்க்கத்திலும் தீய செயலுக்கு ஏற்ற தண்டனையை நரகத்திலும் வழங்கவும் ஏற்பாடு செய்தார். இந்த நடைமுறையால் தவறு செய்பவர்களுக்கு இறப்பிற்கு பின் கடும் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டது. அதே சமயம் நற்செயலுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்ற நல்ல எண்ணமும் ஏற்பட்டது. இறப்பிற்கு பின் கொண்டு வரப்படும் மனித உயிர்கள் வாழ்ந்த காலத்தில் செய்த செயலுக்கேற்ப சொர்க்கம் நரகம் என யமன் வழங்கிய தீர்ப்புகள் சரியானதாகவும் நடுநிலையோடும் இருந்ததால் தர்மதேவன் என பெயர் பெற்றான். தன் செயல்பாடு பற்றி மனிதர்களிடம் ஏற்பட்டுள்ள மாற்றம் பற்றி அறிய விரும்பிய யமன் கணக்காளரான சித்திரகுப்தனுடன் பூமிக்கு வந்தார். மனிதர்களிடையே மரண பயம் ஏற்பட்டதுடன் மரணத்திற்கு பின் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தால் வழிபாடு அதிகரித்தது. பலரும் நற்செயல்களில் ஈடுபட்டனர். இருப்பினும் சிலர் உடல் அழிந்த பிறகு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் என நினைத்தனர். இறப்பிற்கு பின்பு உயிர் இன்னொரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்பது கட்டுக்கதை என தவறுகளை தொடர்ந்து செய்தும் வந்தனர். இவற்றையெல்லாம் பார்த்தபடி சித்திரகுப்தனுடன் யமன் வந்தபோது வழியில் ஒரு அழகிய பெண் இருவரையும் கடந்து சென்றாள். அவளை பார்த்ததும் அவளுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவளை திருமணம் செய்யும் எண்ணம் ஏற்பட்டது. அவளை பற்றி அறிய விரும்பி சித்திரகுப்தனை அனுப்பினார் யமன். அவள் அந்த பகுதியில் வசிக்கும் அந்தனர் ஒருவரின் மகள் என்றும் அவளின் பெயர் விஜயா என்றும் அவளுடைய தாய் சமீபத்தில் இறந்தாள் என்றும் அவளை பற்றிய தகவல்களை தெரிந்து வந்து சொன்னார் சித்திரகுப்தன். அந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றார் யமன். அதை கேட்ட சித்திரகுப்தன் மானிட பெண்ணை தாங்கள் திருமணம் செய்வது சரியாக இருக்குமா என கேட்டார். அதற்கு யமன் அவளை திருமணம் செய்யாமல் யமலோகம் திரும்புவதாக இல்லை என்றார். இதன்பின் அந்தனர் வீட்டிற்கு எருமை வாகனத்தில் யமன் சென்றார். எருமை மாட்டின் மீது அமர்ந்த நிலையில் அடர்ந்த கருப்பு நிறத்தில் கம்பீர தோற்றத்துடன் சிவந்த கண்கள், கையில் கயிறு, கதாயுதம் ஏந்தியபடி காட்சியளித்த யமனை பார்த்து பயந்த அந்த பெண் மயங்கி விழுந்தாள். அவள் மீது தண்ணீர் தெளித்து எழுப்பி தன்னை பற்றி அறிமுகம் செய்தார். உடனே அவள் நான் இறக்கும் நேரம் வந்துவிட்டதா என்ற பயத்துடன் கேட்டாள். அதை அறிந்த யமன் அவளை சமாதானப்படுத்தி திருமணம் செய்ய விரும்புவதாக சொன்னார். தன்னுடைய தோற்றம் கண்டு பயப்பட வேண்டாம் என சொன்னதுடன் திருமணம் செய்தால் யம உலகத்தின் ராணியாக வாழலாம் என்றார். யமனின் பேச்சில் நம்பிக்கை கொண்ட அவள் திருமணம் பற்றி தன் தந்தையிடம் கூற சொன்னாள். அவளது தந்தையிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதம் பெற்றார். அவளின் தந்தை சித்திரகுப்தன் முன்னிலையில் விஜயாவை திருமணம் செய்தார் யமன். மனைவியை அழைத்து கொண்டு யம உலகம் திரும்பினார். ஆடம்பர அரண்மனையில் தங்கியிருப்பது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது. யமன் மீது அன்பாக இருந்தாள். யமனும் அவள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். விஜயாவிடம் அரண்மனையை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம், அப்படியே சென்றாலும் தெற்கு பக்கம் மட்டும் செல்லக்கூடாது என அடிக்கடி யமன் எச்சரித்தார். அதற்கு என்ன காரணம் என பலமுறை கேட்டு பார்த்தாள். ஆனால் யமன் பதிலளிக்கவில்லை. அவளுக்கு யமன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. தெற்கில் இன்னொரு அரண்மனை இருக்குமோ, அங்கு தன்னை போல் யமனுக்கு வேறு மனைவி இருப்பாளோ என சந்தேகம் ஏற்பட்டது. ஒரு நாள் உண்மையை அறிய விரும்பி யமனுக்கு தெரியாமல் தெற்கு நோக்கி சென்றாள். பணியாளர்கள் பலரும் தடுத்தனர். ஆனால் அவர்களை மீறி அந்த பகுதிக்குள் சென்றாள். அங்கே தீய செயல்கள் செய்த மனிதர்களுக்கு கடும் தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. அந்த உயிர்கள் அனைத்தும் தங்களை தண்டனையிலிருந்து விடுவிக்கும்படி வருந்துவதை கண்டாள். அவள் மனம் வேதனை அடைந்தது. அங்கிருந்து திரும்பிவிட நினைத்த போது அவளை பெற்ற தாயும் அங்கிருப்பதை கண்டாள். அப்போது அங்கு யமனும் வந்துவிட்டான். இங்கு உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டு என் மனம் கலங்குகிறது. என் தாயும் இங்குதான் இருக்கிறார்.
அவரை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்றாள். அதற்கு யமன், இங்குள்ள எந்த உயிரையும் தண்டனை கால முடியாமல் விடுவிக்க இயலாது. என் பணியில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் உன் தாயை துன்பத்திலிருந்து விடுவிக்க வழி சொல்கிறேன். பூலோகத்தில் இருப்பவர் யாராவது ஒருவர் அனைவரும் மடிக்கும்படியான தியாகத்தை செய்து அதன் பலனை உன் தாய்க்கு அளித்தால் விடுதலை கிடைக்கும் என்றார். இதற்காக தன்னை பூமிக்கு அழைத்து செல்லுமாறு விஜயா வேண்டினாள். யமனும் அவளுடன் பூமிக்கு வந்தார். தாயின் துன்பத்தை தீர்க்க பலரிடம் உதவி கேட்டாள். ஒருவரும் உடன்படவில்லை. கவலையுடன் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தாள். அங்கு ஒரு பெண் தவம் செய்தபடி இருந்தாள். அவளிடம் தன் தாயின் துன்பம் தீர செய்த தியாகத்தின் பலனை தருமாறு கேட்டாள். தவம் செய்த பெண்ணும் சம்மதித்தாள். யமன் அதை ஏற்றுக்கொண்டார். பூமியிலிருந்து யமோலகம் திரும்பிய யமன் மனைவி விஜயாவின் தாயை தண்டனையிலிருந்து விடுவித்தார். அப்போது யமன், இனி நீ தெற்கு பக்கம் செல்லக்கூடாது, யாரையும் தண்டனையிலிருந்து விடுவிக்க சொல்லி என்னிடம் கேட்கக்கூடாது என்றார். அதற்கு விஜயாவும் சம்மதித்து இன்று வரை யமனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறாள்.